பால்பன் செய்கிறதுக்கு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்து இதில் நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா தடவி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை 6 பீஸாக இந்த மாவை போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸும் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா சூடாகிட்டே இருக்குது. அதில் இதில் ஒவ்வொரு பாலாக போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து தள்ளி சேர்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் தள்ளி சூப்பராக வரும். நல்லா இது பொன்னிறமாக மாறினோடனே பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரை கம்பி பதத்தை தாண்டி வர வரைக்கும் நல்லா இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரைலாம் உருக்கி வந்தோடனே இதுக்குள்ளே இந்த பாலை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி சர்க்கரையாக ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா சுவையான பால்பன் தயாராகிடும்.